30 ரிசல்ட்டு 035. அதில் பி போர்டு ரா நம்பர் பேசுங்கிறதுல 3 பாஸாக இருக்குது. ஃபேஸ்புக்கில் போய்ட்டு டியர் லாட்டி ஏபிஎஸ் நம்பர் போடுங்க, நம்ம சேனல் வரும், ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதேமாதிரி கேஎல் ஏபிஎஸ்சி யூடியூப் சேனல் இருக்குது, ஃபேஸ்புக் பேஜும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஆல் போர்டு மட்டும் எடுக்கிறாங்க, ஃபேஸ்புக்கில் போய்ட்டு கேஎல் டிஆர் ஆல் போர்டு நம்பர் போடுங்க, சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. 31 கேரளா அட்டு நிர்மல் 382 குழுக்கள். ஆல் போர்டு சிங்கிளாக 1 எடுத்திருக்கேன். இது வந்து ஏ போர்டு 0 அதனால 1 பேஸ் பண்ணி எடுத்திருக்கேன். 2 நம்பரும் கொடுத்துருக்கேன் ஆல் போர்டு. 2 பார்த்தீங்கன்னா பி போர்டு பேஸ் பண்ணி எடுத்திருக்கேன். ஏ போர்டுக்கு 1 2 4, பி போர்டுக்கு ரிசல்ட்டு 3 வந்தனால பி போர்டு 2 4 5. உங்களுடைய கெஸ்ஸிங் மறக்காமல் கமெண்ட்லாம் சொல்லுங்கள். நான் ஃபஸ்ட் ஷிஃப்ட்டு போகிறேன் கம்பெனிக்கு, ஆனால் ஈவினிங் தான் வருவேன், ரூமுக்கு வர 7 மணி ஆகுது. அதனால் டியர் லாட்டி கெஸ்ஸிங் கொடுக்குங்களா நண்பா. சி போர்டுக்கு 3 4 6. ட்ரா நம்பரையும் ரிசல்ட்டு பேஸ் பண்ணி கொடுத்துருக்கேன். இந்த மெத்தட் பாருங்கள். கண்டிப்பாக ட்ரா நம்பரையும் ரிசல்ட்டு மேட்ச் பண்ணி இதுலேயும் கண்டிப்பாக வின்னிங் எடுக்க முடியும். இந்த கெஸ்ஸிங் எப்படியும் கமெண்டில் சொல்லுங்கள். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள், ஃபேஸ்புக் பேஜும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கெஸ்ஸிங் மறக்காம கமெண்டில் சொல்லுங்கள் நண்பா. அதேமாரி 2 நம்பரு கொடுத்துருக்கேன். ஏ போர்டில் 1 அல்லது 2, பி போர்டுக்கு 2 4. ஏன் நான் 3 கெஸ்ஸிங் கொடுக்குறேன்னா நான் ஃபுல் வினிங் வர மாட்டேங்குது, மிஸ் ஆகுது. அதனால தான் நான் ட்ரா நம்பரையும் ரிசல்ட்டு பேஸ் பண்ணி கொடுக்குறனால ஏதோ ஒரு போர்டு கண்டிப்பாக பாஸ் ஆகுது. நான் கணக்கில் ஆல் போர்டு மட்டும் பாஸ் ஆகும் அதிகமாக. நேற்று மிஸ் பண்ணிட்டேன். அப்பயும் சொல்லியிருந்தேன் 3ஆம் நம்பர் வர வாய்ப்பு இருக்குன்னு, அதேமாதிரி 3 வந்துருக்கு. கெஸ்ஸிங் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கப்பா. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.